ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராக் கேக்ஸ் ஃப்ரம் நம்ம கோயம்புத்தூர். இன்றைக்கி அடுத்த குட்டி க்யூட் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாமா? இந்த க்யூட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்படி நீங்கள் பண்ணாதான் எப்பப்பெல்லாம் நான் ஒரு குட்டி க்யூட் ஸ்டோரி சொல்கிறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு டான்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த கஸ்டமர் வேறு யாரும் இல்லை, நம்ம கியூட்டி ஆதினிரா இருக்காங்க இல்லையா? சிம்பிளாக சொல்லணுன்னா கிராக் கேக்ஸோட ஒன் ஆஃப் த க்யூட் லிட்டில் மர்மெய்ட் ஆதினிராவோட பேரண்ட்ஸ். அது என்ன க்யூட் லிட்டில் மர்மெய்ட்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தனி குட்டி ஸ்டோரி. ஐகார்ட்டில் அந்த வீடியோவோட லிங்க் தரேன், அந்த ஸ்டோரியும் கேட்டு பாருங்கள். ஓ, அப்படியா விஷயம்? ஆமாம், அப்படியே தான். ஓகே, இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட்க்கு கம்மிங் 25th பர்த்டே. ஸோ சர்ப்ரைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேக் வேணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம கியூட்டியோட பர்த்டேவும் அவங்க அப்பாவோட பர்த்டேவும் ஒரே மாதம். கியூட்டி இது மந்த்து ஸ்டார்டிங்கு, அவரது மந்த்து எண்டு. நைஸில் இவங்க நம்ம சிக்னேச்சரான ரஸ்மலாய் ஃப்ளேவரில் 1/2 kg கேக் வேணும்னு சொன்னாங்க. கேக் டிசைன்ஸ் ஒரு சில பிக்ஸ் நம்ம ஷேர் பண்ணோம். அதில் அவங்க இதை பிக் பண்ணி இதே மாதிரி பட் இதில் இந்த மாதிரி அடிஷ்னலாக டெக்கரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நைட்டு 11:50க்கு டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்ன மேம் இப்படி கேட்டீங்க? மிட் நைட் சர்ப்ரைஸ் ஸ்பெஷலிஸ்ட் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கியாச்சு. அப்படியே கேக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரசமலாய் ஃப்ளேவரில் கஸ்டமர் கேட்ட டிசைனில், அதாவது மேலே பிளைன் ஒயிட்டில் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒய்ஃப் விஷ் பண்ணுற மாதிரியும் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பேபி விஷ் பண்ணுற மாதிரியும் நம்ம நேமை செட் பண்ணியாச்சு. கஸ்டமர் அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக கேக்கை சுற்றியும் கஞ்சத்தனமே பார்க்காம ஹாட் அண்ட் ஸ்ப்ரிங்கில் பாட்டம் லேயர் ஃபுல்லாக தூவி விட்டாச்சு. இன்னும் பத்தலையே அப்படின்னு ஒரு ஃபீலு. உடனே ஃபாண்டன்ட்டில் கப்பல் ஃபாண்டன்ட்டை ரெடி பண்ணி அதையும் சைடில் வச்சாச்சு. எஸ், அப்படி தான் இருந்தது, ரொம்ப அழகா. பட் கஸ்டமரோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, கஸ்டமரும் இந்த கேக்கை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும்னு சொல்லி அடிஷ்னலாக கஸ்டமர் சொன்ன மாதிரி டெக்கரேட் பண்ண ஒரு கார்னரில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரு, இன்னொரு சைட் கார்னரில் பிங்க் டிரான்ஸ்பரண்ட் பாலையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் கேக்கோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. அதை பார்த்து எங்கள் ஃபேஸ்லேயே அவ்வளோ ஒரு ஸ்மைலு. நம்ம பிளேஸிலிருந்து கஸ்டமர் பிளேஸுக்கு போக அரௌண்ட் ஒரு 30 to 40 minutes மேப்பில் காட்டுச்சு. சரி, ஓகே, 11க்கு கிளம்புனா மெதுவாக போய்க்கலான்னு சொல்லிட்டு 11க்கெல்லாம் கிளம்பியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் தூரம் போனதும் மழை ட்ரெஸ்லிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கா ஒரே குஷி. அட, இதே மாதிரி தான் நம்ம கியூட்டியோட பர்த்டே அப்பவும் இப்படி தான் மழை ட்ரெஸ்லிங் ஆச்சு அப்படின்னு. அப்படியே அதே குஷியில் போயிட்டுருக்க இவனுங்களாம் தூங்கிட்டு இருந்தவனுங்க எழுந்துட்டானுங்க. ஒரே லுக்கு நம்மளை பார்த்து. ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இவனுங்களை சமாளிச்சு ஒரு வழியாக கஸ்டமர் பிளேஸுக்கு 11:35க்கெல்லாம் போயாச்சு. சர்ப்ரைஸ் கேட்கல. ஸோ கஸ்டமர் நம்மளை வெயிட் பண்ணுங்க, நான் சொன்னதுக்கப்புறம் வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் அவர் இன்னும் தூங்கலை. உங்களை பார்த்தா பிளான் எல்லாம் சொதப்பிடுன்னு சொல்லி நம்மளை வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் அவர் வெளியே வந்தால் கண்ணில் படாத அளவுக்கு மட்டும் தள்ளி நின்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் வெயிட் பண்ணோம். One eternity later. அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறோம். டைம் பார்த்தா 12:03. அச்சோ, நம்மளை மறந்துட்டாங்களோன்னு நினைக்கும்போது நான் குமார் அவசரப்பட்டிய அப்படிங்கிற மாதிரி மேம் கிட்ட இருந்து ஃபோனு, இப்போ நீங்கள் வாங்கன்னு. ஓகேன்னு போனால் நிஜமாக ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க கூட சேர்ந்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறக்கு கேக்கை வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிஜமாக அப்படி பார்க்கும்போது ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுலேயும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் தரணும்னு, சர்ப்ரைஸ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரொம்ப கான்ஷியஸாக அவருக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஃபைனலாக கஸ்டமர் கேட்ட மாதிரியே கேக்கை டெலிவரி பண்ணியாச்சு. கேக்கை வாங்கிட்டு அவங்க சொன்னது, வாங்க கேக் கட்டிங் முடிச்சுட்டு போயிடலான்னு. நிஜமாக அவங்க நம்ம கஸ்டமர் அப்படிங்கிறத தாண்டி வி ஃபீல் அட அவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் கஸ்டமரோட அப்பா இன்வைட் பண்ணும்போது ஓகே, ஏதோ ஒரு இடத்துல அவங்க மனசில் நம்ம நல்ல பேரை வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஹாப்பி. இதே ஹாப்பியோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு.
நெக்ஸ்ட் டே பார்த்தா அவர்கிட்ட இருந்தே நம்மளுக்கு டைரக்ட் மெசேஜ், பாசிட்டிவான ஃபீட்பேக்கு. அதை பார்த்து நாங்கள் இன்னும் ரொம்பவே ஹாப்பி. இதே ஹாப்பியோட அடுத்த குட்டி க்யூட் ஸ்டோரி ரெடி பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.